இந்த மீன் அமிலத்தோட முக்கியத்துவம் என்ன? மீன் அமிலம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பாலான இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்கள்ட்ட மாடு இல்லை, அதனால் சாணம் இல்லை, அதனால் கோமியம் இல்லை, கிடைக்கவும் மாட்டேங்குது. அப்போ இயற்கை விவசாயம் செய்யணும், அடி உரம் கொடுக்கணும், தெளிக்கணும். அப்படின்னா எளிமையாக தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலையும் கிடைக்கிற ஒரே பொருள் மீன். அந்த மீனை பயன்படுத்தி தயாரிக்கிற ஒரு திரவம் தான் மீன் அமிலம். சமமான அளவு மீனும் சமமான அளவு நாட்டு சர்க்கரையும் கலந்து மூடி போட்டு குறைந்தபட்சம் 22 நாள் வச்சுருக்கணுங்க. மேலே எழுதி வச்சிடலாம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி போய் மீன் கழிவு வாங்குறீங்க அப்படின்னா எப்போ சொல்லி வைக்கிறீங்களோ சொல்லி வச்ச நேரத்துலேருந்து குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்து கலக்கிடணுங்க. அதை எப்படி செய்யணும்? வணக்கங்க. இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறப்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? நீங்கள் நாட்டு மீனும் பயன்படுத்தலாம், கடல் மீனும் பயன்படுத்தலாம். நாளைக்கு நமக்கு மீன் கழிவுக்காக சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் உத்தேசமாக உங்கள் ஊரோட அளவு பொறுத்து எவ்வளோ கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோ கிடைக்கும் அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லி வைக்கிறீங்கன்னா சனிக்கிழமையே நாட்டு சர்க்கரை ஒரு 5 கிலோ ஒரு பையா போட்டு ஒரு கிலோ பையா போட்டு வச்சுக்கோங்க. அதை அடுத்த நாள் ஒரு பாத்திரம் கொண்டு போய் அந்த மீன் வெட்டுறவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் எவ்வளோ கழிவு கிடைக்கிது, உத்தேசமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாரோ நீங்கள் கொண்டுட்டு போன பையை உடச்சி நாட்டு சர்க்கரையை உள்ளே போட்டு அங்கேயே ஒரு நல்ல குலுக்கி மூடி கொண்டு வந்துருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அந்த பச்சை நிறத்தில் ஒரு பெரிய வண்டு வரும் தெரியுங்களா? அது வருதுனாலே அந்த பொருள் அழுகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அழுகின பொருளில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அது கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. நமக்கு நாட்டு சர்க்கரை போட்டு 22 நாள் காத்திருந்து அதை எடுக்கிறப்ப கொஞ்சம் போன வாடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப கேவலமான வாடையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஒரு நல்ல பொருளை செலவு குறைவாக அதே நேரத்தில் கண்டிப்பாக நல்ல பொருள் நமக்கு வேணும் அப்படிங்கிறப்ப முந்தின நாளே நாட்டு சர்க்கரை வச்சுக்கணும். அதை எவ்வளவு கிடைக்குதோ அது கூட கலந்து உடனடியாக டைட்டாக மூடி ஒரு இடத்துல வச்சிடணுங்க. மேலே தேதி எழுதி போட்டுடலாம். எழுதி போட்டுன்னு ஒரு பேனால் எழுதி வச்சிட்டிங்கன்னா 22 நாள் கழித்து திறந்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்போவும் மூடியே இருக்கட்டுங்க, நிழலில் இருக்கட்டும். தேவைப்படுறதை மட்டும் கரண்டியில் எடுத்து கரைச்சி பயன்படுத்துங்க. கட்டி ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சில தட்பவெட்ப சூழ்நிலை, நம்ம போடக்கூடிய நாட்டு சர்க்கரையோட தரம் நல்லா இருந்துச்சுன்னா கட்டியாக தான் இருக்கும், பார்க்க கல் மாதிரி இருக்கும். கரண்டியில் எடுத்துக்கலாங்க. எடுத்து கரைச்சி அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை கூட கலந்து தெளிக்கலாம். சரிங்களா? அது மாதிரி பயன்படுத்துங்க. மீன் அமிலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் எல்லா விதமான விவசாயத்துக்கும். முக்கியமாக ஏலப்பயிர்கள்லேருந்து ஆரம்பித்து தென்னை மரம் வரலும் ரொம்ப நல்லது. பார்த்துக்கங்க. தென்னை மரம் வளர்ப்புக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஆசைப்பட்டு தென்னை வளர்த்துட்டோம், தென்னையை நடவு பண்ணிட்டோம். இந்த தென்னைக்கு கொடுக்க வேண்டிய இடுபொருள்கள் என்ன? 2 பொருள் தாங்க வேணும். ஒன்று மீன் அமிலம், 2வது எருக்கு கரைசல். இந்த 2 தான். இப்போ 1 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க, 70 மரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளூ கலர் ட்ரம்மு, அந்த ட்ரம் 210 லிட்டர் பிடிக்குங்க. இந்த 210 லிட்டர் தண்ணியில் நீங்கள் 3 லிட்டர் மீன் அமிலம் கலக்கலாம். அந்த 3 லிட்டர் மீன் அமிலத்துக்கு கூட எவ்வளவு எருக்கு கரைசல் கலக்க முடியுமோ, உதாரணத்துக்கு நீங்கள் இன்னொரு ட்ரம்மில் 200 லிட்டர் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து 100 லிட்டர் எருக்கு கரைசல் எடுங்க. இந்த ட்ரம்மில் 100 லிட்டர் தண்ணியோட 100 லிட்டரு எருக்கு கரைசல் கலங்க. அதில் 3 லிட்டர் மீன் அமிலம் கலந்துருங்க. மரத்துக்கு 3 லிட்டர். குளிக்கிற மக்கு இருக்கு இல்லைங்களா, அதான் 1 லிட்டரு. ஒரு மரத்துக்கு 3 லிட்டரு பிரித்து ஊற்றி விட்டுருங்க. அப்படி செய்யலாமா? வாரம் ஊற்றலாங்க. 10 நாளைக்கு ஒரு முறை ஊற்றலாம், 12 நாளைக்கு ஒரு முறை ஊற்றலாம். அதிக எண்ணிக்கையில் ஊற்ற உங்களுக்கு காய்ப்பு தன்மை நல்லா இருக்கும், குலை நல்லா பிடிக்கும். புதுசாக கன்று வச்சா கூட அந்த புது கன்று நுனியெலாம் காயாமல் மஞ்சளாக மாறாமல் திடமாக வளர ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி செய்யலாமா? தென்னை மரங்கள் மட்டும் இல்லைங்க, எலுமிச்சை,
கொய்யா, பப்பாளி இது போன்ற பயிர்கள் எல்லாத்துக்குமே தரையில் கொடுக்கறதுக்கும் தெளிக்கிறதுக்கும் மிக குறைந்த செலவில் ரெண்டே பொருள். என்னென்ன? ஒரு ட்ரம்மில் 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த எருக்கலை செடி இருக்கு இல்லைங்களா, பாதியை உடைங்க, ஒரு 30 குச்சி உடைங்க. அதை உடச்சி கண்ணாடி இது மாதிரி போட்டுக்கோங்க. கையில் வந்து கேரி பேக்கு, நம்ம பிளாஸ்டிக் கேரி பேக் இருக்குல்ல, அதை மாட்டிக்கிட்டு சின்ன சின்னதாக உடச்சி இலை, பூ, தண்டு, காயின்னு உள்ளே போட்டுருங்க. போட்டிங்கன்னா 200 லிட்டருக்கு ரெடி ஆகிடும். அப்படி அது வந்ததுக்கப்புறம் 7 நாள் ஊற வைங்க. 7 நாள் ஊற வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா 7ஆவது நாளுக்கு அப்புறம் அந்த மேலே மிதக்கிற அந்த எருக்கு இலைகளை மட்டும் அள்ளி ஏதாவது ஒரு பயிரோட வேரில் போட்டுட்டு, இப்போ 180 இருக்கா, அது கூட இன்னும் ஒரு 20 லிட்டருக்கு தண்ணி கலந்துக்கங்க. 200 ஆச்சுங்களா? இந்த 200 லிட்டரில் 3 லிட்டர் மீன் அமிலம் கலங்க. இதை நீங்கள் வச்சிருக்க மரங்களுக்கு பிரித்து ஊற்றுங்க. தண்ணி பாய்ச்சுவீங்களா, தண்ணி பாய்ச்சிட்டு தென்னை மரம்னா 3 லிட்டர் ஊற்றுங்க, எலுமிச்சை மரம்னா 3 லிட்டர் அல்லது 2 லிட்டர் அப்படி ஊற்றிக்கங்க. குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் ஊற்றலாம். செய்யலாமா? இது தரையில். இதை அப்படியே ஸ்ப்ரேயரில் ஊற்றி தெளிக்கலாம், தரையில் கொடுக்கலாம். இதை மட்டும் செய்யலாமா? செஞ்சு பாருங்கள். நிச்சயம் 2 மாதத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்.